இவங்க எவிடன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. சப்மிட் பண்ணதுல வந்து டெம்பிள்ல வச்சு அடிச்சிருக்காங்க. ஆனா டெம்பிளோட சிசிடிவி காட்சி அவங்க கொடுக்கல. போலீஸ்ல அவங்க கூட்டே போல போலீஸோட சிசிடிவி காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க ஏதோ ஒரு வகையில் எவிடன்ஸ் அழிக்க பார்க்குறாங்கன்னு தானே ஒரு அர்த்தம். இப்போ இவங்க பாதுகாப்பு கொடுக்காததையும் நம்ம இது கன்சிடர் பண்ணும்போது இவங்க ஏதோ ஒரு வகையில் இருக்கிற ஆதாரத்தை அழிக்கிறதுக்கான டைம் எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? உண்மை. அதாவது என்னன்னா, நீங்க சொல்றது என்னன்னா, ஒருவேளை இவருக்கே கூட பாதுகாப்பு இல்லாத சூழல், அந்த குறிப்பிட்ட அவர் அந்த கொடுத்துருக்கிற ஆவணங்களுக்கு, குறிப்பா அவருடைய எவிடன்ஸுக்கு நாளைக்கு உண்மைத்தன்மைக்கு கூட பிரச்சனைகள் வரலாம். அதனால தான் நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு. சிபிஐக்கு போயிருக்கும்போது அதற்கு முன்பாகவே அந்த குறிப்பிட்ட நபருக்கும் அவர் கொடுத்த அந்த அவருடைய எவிடன்ஸுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஸோ அது சீக்கிரம் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். என்னென்னா, இது சிபிஐக்கு உடனடியாக முதலமைச்சர் மாற்றி வந்து உங்களுக்கு உத்தரவிட்டது வந்து நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திலிருந்து இந்த வழக்கு சரியான முறையில் செல்லுங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அடிப்படையில் அஜித்குமாருங்கிற இந்த நபருடைய அந்த மரணம் தான் இதுவரை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மரணங்களில் கடைசி மரணமாக இருக்க வேண்டும். அதாவது தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் முன்னின்று இனி எந்த நபருக்கும் இப்படி ஏற்படக்கூடாது என்பதை நம்முடைய தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துள்ளோம்.